ஊறுகாய்கள் வேண்டாம். ஊறுகாய்கள் ஏதாவது கல்யாண வீட்டுல இன்னைக்கு ஒரு நாள் ஒரு துளி சாப்பிட்டீங்க, சாப்பிட்டுக்கோங்க. எல்லாம் ஃபங்க்ஷன்ல சாப்பிடணும். தினம் ஊறுகாய் சாப்பிடணும்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய பெரிய தப்பு. ஊறுகாய் அந்த காலத்துல நாம செஞ்சது எதுக்காகன்னா, சில நேரங்களில் சில காய்கறி கிடைக்காது. அப்போ அதை கிடைக்கிறப்ப அதை சேமித்து வைப்பதற்கான ஒரு உப்பு மூலமாக அதை சேமிக்கலாம். அன்றைக்கு இருந்த ஒரு சூழல்ல அது ஒரு உணவு மருத நிலத்துல சில காய் கிடைக்கும், அது வேற இடத்துல கிடைக்காதுங்கிறப்ப உப்பு போட்டு அதை பதப்படுத்தி வைத்தாங்க. அப்படித்தான் அந்த உப்பு ஊறுகாய் வந்தது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற வசதிகள்ல அது அவசியமான ஒரு விஷயம் கிடையாது. மரபெல்லாம் ஸ்டேபிள் அப்படிங்கிற நேரத்துக்கும் வரக்கூடாது. அறிவியல் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது, அந்த கற்றுக் கொடுக்கறத எடுத்துக்கணும். உப்பு உள்ளது வேணாம், எதுக்கு வீட்டுல நம்ம போட்டு வைக்கணும் அவசியம் இல்லை. அது ஐஸ்கிரீம் இன்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டீங்க, ஓகே. தினம் ஐஸ்கிரீம் வாங்கி மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி ஊறுகாயும் நம்ம தினம் சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை வேண்டாம். இன்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆசைக்கு இருந்தா அதை எடுத்துக்கொள்றது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி ஒரு பழக்கத்தை, ஏன்னா அதுல இருக்கக்கூடிய உப்பு எண்ணெய் தான். சார் நான் நெல்லிக்காய் ஊறுகாய் தான் சாப்பிட்றேன், வெள்ளைப்பூண்டு ஊறுகாய் தான் சாப்பிட்றேன்னு சொல்றேன். ஏன்னா வெள்ளைப்பூண்டு வேக வச்சு அப்படியே சாப்பிடுறேன், நெல்லிக்காயை அப்படியே சமைச்சு சாப்பிடுங்க, ஜூஸ் அப்படியே குடிங்க. நெல்லிக்காயை போட்டு உப்புலையும் எண்ணெயிலையும் வதக்கி போட்டு அப்புறம் நெல்லிக்காயோட பயன் எப்படி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஊறுகால ஒரு 2 நாளைக்குரிய உப்பு சேர்த்துருவாங்க. ஒரே ஒரு துண்டு ஊறுகால ஒரு நாளைக்கு 6 கிராம் 7 கிராம் ஊறுகாய்னா அந்த ஊறுகாய் 2 துண்டு போட்டாங்கன்னா 6 கிராம் வந்துருவாங்க. எதுக்கு அது? அப்படியான விஷயங்கள் நமக்கு அவசியம் இல்லை.